வெல் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு மிடில் கிளாஸு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி ரியல் மணிலையும் போட்டு உங்களுக்கு வந்து டெய்லியும் ₹1000 டார்கெட் அச்சீவ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 50,000 வந்து 1,03,000 மாற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த மணியை வந்து மறுபடியும் சேஃபாக வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரம் என்ன நம்ம டார்கெட் வச்சுருந்தோன்னா, இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஆவரேஜாக 5,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தோம். இதுக்கு நம்ம வச்சிருந்த கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய லாஸ்ட்டு 1 வீக்குக்கான ப்ராஃபிட். ஸோ 8ஆம் தேதி இப்போ தெரியும் உங்களுக்கு சனிக்கிழமை லீவு, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து நேற்றைய வரைக்கும் ஓகேங்களா. ஸோ 32,000 அரவுண்டு ஒரு நாளைக்கு ஒரு 6,000 வச்சுக்கோங்களேன். ஸோ இது எதுக்கு நான் காட்டுறேன் இந்த ப்ரூஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸால் ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்றதுக்கோசம் தான். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த சைடில் வந்து ஒரு பார்ட் டைமாக அந்த வேலைக்கும் எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் நீங்களும் ஒரு கொஞ்சம் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி குயிக்காக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் தான் இனிமேட்டு நான் வந்து போட போகிறேன். எனக்கு என்ன பெரிய சிக்கல்னால், நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நிறையா விஷயங்களை இன்புட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து பேசிக்கே சிலவங்க சுத்தமாக ஷேர் மார்க்கெட்னாவே என்னன்னு தெரியாமல் கூட சிலவங்களாம் வராங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மைண்ட் செட்டு நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோவை நான் ஃப்ரீயாகவே வந்து இனிமேட்டு போட போகிறேன். ஸோ இதில் என்ன எனக்கு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா இன்புட்ஸ் தர தேவையில்ல. ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் எப்படி அப்ளை பண்ணணுன்றத ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு டியூன் பண்ணிட்டா போதும். அப்போ என்னோடய மைண்ட் செட் எல்லாத்தையும் வீடியோவாக போட்டுட்டு, ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனலைசிஸோ இல்லை என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸோ ஃபாலோ பண்ணி மணி பண்ணாமல் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு சில பேசிக்கான விஷயங்களை சிம்பிளாக ரொம்ப இந்த மணி அடுத்த மணி அது இதுன்னு போட்டு ரொம்பலாம் குழப்பிக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக வச்சுக்கிட்டு ஒரு எழுத படிக்க தெரியாதவங்க கூட ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிறது தான் என்னோடய டார்கெட். ஸோ நானே பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்களும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்னுடைய பெய்டு கோர்ஸ் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு காமனான விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக ரீடிஃபைன் பண்ணி எவ்வளோ எளிமையாக அதை வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவேன். இதால் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மென்டார்ஸ் வந்து உங்களை குழப்புவாங்க. அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அது இது ரொம்ப சீரியஸு அது இதுன்னு போட்டுவாங்க. நம்மளது எப்பயுமே ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதால் வந்து உங்களால் ட்ரேடிங் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ட்ரேடிங்னா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு பொருளை ₹10 வாங்குறீங்க, ₹12 விற்கிறீங்க, ஓகேங்களா. அந்த இடைப்பட்ட ₹2 காசை எடுத்துகிட்டு வெளியே வரீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் ட்ரேடிங். இதில் வந்து பல விஷயம் இருக்குது. இப்போ பொசிஷனல் ட்ரேடுன்னுவாங்க, ஹெட்ஜிங் சொல்லுவாங்க, இன்னொன்று என்னென்னமோ சொல்லுவாங்க. அதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, லைக் ஸ்கேல்பிங் மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பிங் அண்டு ஒரு குட்டி பொசிஷன் மாதிரி. இது எப்படின்னா, நம்ம ஒரு ₹10 வாங்குகிறோம், ₹2 விற்கிறோம் அப்படின்னா, அந்த ₹2 குயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுத்துகிட்டு வெளியே வருமோ அதுதான் ஸ்கேல்பிங். சப்போஸ் அதில் நம்ம தவறான என்ட்ரி எடுத்துட்டோம்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணி மறுபடியும் அந்த ₹2 ப்ராஃபிட்லேயே நம்ம வெளியே வரோம் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. ஸோ இதுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10,000 இருந்ததுன்னா, இல்லை ஒரு 30,000 இல்லை ஒரு 10,000 இருந்ததுன்னா உங்களால் டெய்லியும் ஒரு ₹1,000 பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னடா 10,000 வச்சுட்டு டெய்லியும் ₹1000 எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னே நினைக்க வேணாம். ஏன்னா அதுக்கான ப்ரூஃபு, ஓகேங்களா. நான் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக டெய்லியும் ₹1,000 ப்ராஃபிட் பண்ணி அதில் வந்த ப்ராஃபிட்டையும் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல்லே இருக்கும், போய் பாருங்கள், ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம குரூப்பில் நிறையா நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக குரூப்புன்னு சொல்லும் போது நான் வருது, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ எனக்கு இதை பற்றிலாம் ஐடியாஸ் கிடையாது, ஓகேங்களா. அப்போ நான் பிகினர். ஸோ
ஸோ அந்த குரூப்பில் வந்து நான் வந்து நிறையா இந்த ட்ரேடிங் ரிலேட்டடான இது கொடுக்கும்போது அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம், எங்களுக்கு ட்ரேடிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த குரூப்பே நான் சுத்தமாக கலைச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ரியலி மணி பண்ணணும், டெய்லியும் சம் ப்ராஃபிட் ஷேர் மார்க்கெட்லேருந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீ குரூப் ரன் பண்ணி அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நம்ம கொடுக்குற விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா மதிப்பு இருக்க மாட்டுது. நான் அதை வந்து கடந்த 2 வருஷமாக பார்த்துட்டேன். ஃப்ரீயாக நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளி கூட சொன்னேன். 2 வருஷமாக கதறேன், ஒரு பயலும் வரல, எனக்கு நம்பவே இல்லை. இவெல்லாம் என்ன ப்ராஃபிட் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் நான் ப்ராஃபிட் பண்ணி வீடியோஸ் போட்டேன், டெய்லியும் குரூப்பில் என்னோடய ப்ராஃபிட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அப்படி இருந்தும் அவங்க நம்பலை. மேபி அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருந்த பயமா இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் தெரில. ஸோ நம்மளை நம்பாதவங்களை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்படுத்ததில்லை. என்னோடய ப்ரூஃப் இதோ லைவாக இருக்குது. யார் என்றைக்கு கேட்டாலும் என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியும், எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியும் எக்ஸல் ஷீட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை பேர் கிளாஸ் எடுக்கிறவங்க ஓப்பனாக அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், என் கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாமே நல்லபடியாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணணும், எல்லா மிடில் கிளாஸும் சம்பாதிக்க முடியும். ஒரு வேலையே இல்லைனாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கை கால் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை வந்து அப்பா அம்மா இல்லை, அந்த பையன் காலேஜ் போகிறான், அவனுடைய ஃபீஸ்க்கு அவனே ஏர்ன் பண்ண முடியும். இப்படி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பேருக்கு இதோட உதவி தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு நான் எடுக்க ரெடி. ஓகேங்களா? ஆனால் என் குரூப்பில் வந்து ஃப்ரீயாக கிடையாது, ஒரு மினிமம் பேமெண்ட்டு இருக்கும். அந்த பேமெண்ட்டும் எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அந்த குரூப்பில் வந்தால் ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் மட்டுமே. நான் ஒன்றும் 50,000 10,000லாம் வாங்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஒரு மினிமம் அமௌண்ட்டு, லைக் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் அந்த கொடுக்குற காசுக்காச்சும் ஏதாவது கற்றுப்பீங்க, ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, வேறு ஒன்றும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அட்லீஸ்ட் பணம் கொடுத்தாலாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்களே, அதுக்கோசம் தான் அது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எப்படி என்னென்னு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பை எப்படி பண்ணுறது, செல் எப்படி பண்ணுறது, ஆப்ஷன் செயின்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்ன, ஸ்டாப் லாஸ்னால் என்ன, டார்கெட் எப்படி செட் பண்ணணும், அப்புறம் வந்து சப்போர்ட் லைன் எப்படி போடணும், ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி போடணும், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப்ஸ் போட்டிருப்பாங்க. பட்டு அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மளுது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா அதுதான், என்ன ஷேர் மார்க்கெட்டை இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதை போயிட்டு நாங்கள் இவ்வளோ பயந்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்குமே இதெல்லாம் தெரிய வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. என்னடா இது ஷேர் மார்க்கெட்டுன்றாங்க, அந்த கிளாஸுன்றாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றாங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணுவாங்க, மேனிப்புலேஷன்னுவாங்க, அப்புறம் வந்து என்னது செல் ஆன் ரைஸ்ன்னுவாங்க, செல் ஆன் பை ஆன் டிப்புன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. சரி, எல்லாத்தையும் உடச்சி ரொம்ப சிம்பிளாக ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்டில் மணி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அப்போ சப்போர்ட் லைனில் எது எஃபெக்டிவாக இருக்கும், சப்போர்ட் லைன் யார் வேணால் போடலாம், அதில் எது எஃபெக்டிவாக இருக்கும், அந்த சப்போர்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் லைனில் என்ன பண்ணணும், அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் சிரிப்பீங்க. ஸ்டாப் லாஸே சில நேரத்தில் இருக்காது நமக்கு. அந்தளவுக்கு நம்ம கிளாஸஸ் போகும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொன்று மெயினாக சொல்கிறேன், இந்த கிளாஸை இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டா நான் பண்ண முடியுமானா, இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபிலாசபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிலாசபிலாம் எடுத்துக்கிட்டு உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்ம் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளுடைய பெய்டு கிளாஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இதுவும் அதுவும் மிங்கிள் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படியே தெரியும், நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளோட ஃபிலாசபிக்கு அப்படியே ஒத்து வரும். அப்படி தான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண முடியுது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நீங்களும் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ்ன்னு வரும்போது பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். அந்த ரெக்கார்டட் வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில டவுட் செஷன் இருக்கும். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. இங்கே அந்த விஷயமே இங்கே நடக்காது. இங்கே எப்படின்னா,
இங்கே வந்து நம்மளுடைய ரெக்கார்டு வீடியோ ஃபிலாசபி வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபிலாசபி வீடியோஸ் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம குரூப்புக்குள்ளே வரீங்க இல்லையா, நம்ம குரூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே டெய்லியும் கிளாஸஸ் இருக்கும். லைக் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, அதை அனலைசிஸ் பண்ணி மறுபடியும் அதை எப்படி பண்ணுறது, ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் எப்படி பண்ணுறது, லாஸஸ் பண்ணிங்கன்னா எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது, எந்த இடத்துல தப்பு பண்ணிங்க, இப்படி டெய்லியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 100 பேருக்கு 100 பேருக்கு நீங்கள் எப்படி சார் கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 10 ஸ்டூடெண்ட்டு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த 10 ஸ்டூடெண்ட்டு அடுத்த ஒரு ஆளும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டு பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்களே நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட் கொடுத்துருவோம், அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஒரு ரூல்ஸு. நீங்கள் வந்து ஒரு 10 பேரை கைட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதெல்லாமே ஒரு ரூல்ஸு. ஸோ இது எதுக்குன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. மற்றவங்களோட அனுபவம் தேவை, மற்றவங்களுடைய கேள்விகளும் தேவை. அதுக்கு நீங்கள் விட தேடும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து ஓவர் த டைம் நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இன்னியோட முடிகிற ப்ராசஸ் கிடையாது அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் ஓவரால் நம்மளுடைய ட்ரேடிங் கம்யூனிட்டியுடைய செட்டப். இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டியில் கம்பேர் பண்ணும்போது. பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 32,000லாம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த கிளாஸுக்கும் போகல. இது எல்லாமே நானே அடிபட்டு கற்றுக்கிட்டது தான். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கேபிட்டல் ரொம்பவே கம்மி, அண்ட் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கம்மி, என்னுடைய டைம் ஆஃப் ட்ரேடிங் ரொம்பவே கம்மி. இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அவங்ககிட்டையும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளோட குரூப்பில் ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க வேஸ்ட்டாக. நான் எல்லாரையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று, உள்ளே வந்துட்டு தயவுசெய்து இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருவோம், எதுவும் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம டெய்லியும் ஹோம்ஒர்க் கொடுப்போம் குரூப்பில். ஹோம்ஒர்க் செய்யலைன்னா ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் செய்யாதவங்க என்னடா அது ஸ்கூல் மாதிரி இருக்கே அப்படின்லாம் எதிர்பார்க்க நினைக்காதீங்க. டெய்லியும் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் குரூப்பில் இடம். ஈவன் தான் நீங்கள் மணியை கொடுத்தாலும் தூக்கி எறியப்படுவீர்கள். ஓகேங்களா? அதனால் வந்து இது எல்லாமே எதுக்குன்னா, ஒரு மணி கொடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக வந்தீங்கன்னா பண்ண மாட்டீங்கன்ற ஒரு பயத்தில் தானே தவிர, எனக்கு அல்டிமேட்டாக நம்ம கொடுக்குற டாஸ்க்கு எல்லாத்தையும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதுக்கான ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து, இதெல்லாம் எதுக்குன்னா, நாங்கள் இதை பண்ணோம், இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண தான். இப்போ ஒரு 100 பேர் இருக்கும், நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி 100 பேர் ப்ராஃபிட் பண்ண வரனா, அடுத்த வர 100 பேருக்கு காட்டலாம். அந்த பாருங்கள், எங்கள் குரூப்பில் 100 பேர் இருக்காங்க, இந்த 100 பேரும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த மைண்ட் செட்டை வச்சு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இந்த சைக்காலஜியை வச்சு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டினா ஒரு டேட்டா வேணும் இல்லையா? இந்த டேட்டாவை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் உள்ளே வரும்போது, நாளைக்கு உங்கள் பையனே நாளைக்கு பையனோ பொண்ணோ வரும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த குரூப்பில் ஒரு 1000 பேர் இருக்காங்களா, இந்த 1000 பேர் வந்து இத்தனை வருஷமாக ஒரு 20 வருஷமாக இதெல்லாம் பண்ணி இது ரைட்டு இது தப்புன்னு வச்சுருக்காங்க, நம்ம இதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் மட்டும் ஒரு ஆள் 20 வருஷம் பண்ணால் நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுவேன், நான் எவ்வளோ கரெக்டாக பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு 100 பேரோ 1000 பேரோ ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒருத்தவங்களுக்கு பல ஆஸ்பெக்ட்லேருந்து டவுட் வரும், ஒருத்தவங்க வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அது எல்லாத்துலேயும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, அது எதில் ஃபெயிலியர் ஆகுது, எதில் கரெக்டாக இருக்குது, யார் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறா, என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்க, இது எல்லாத்துக்கான ரெக்கார்டு இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அப்படியே ஒரு செட்டாக ஒரு டேட்டா பேஸ் கொடுக்கலாம். அந்த பாரு, இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தான் நடந்திருக்கு, நீ மறுபடியும் இந்த தப்பை பண்ணாத, இதை மட்டும் மறுபடியும் பண்ணிகிட்டே இரு. ஸோ இப்படி ட்ரையல் அண்ட் எரருக்கான டைம் நமக்கு வந்து குறையுது. இப்போ நான் ஒருத்தன் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் பண்ணால் அப்போ ஒரே நாளில் 48 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஆச்சு? ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ ஆளுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1000 பேர் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கே 3000 ஹவர்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது அதோடைய இம்பேக்ட்டு, அதோடய டேட்டா எல்லாமே அங்கே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அவங்க இன்னும் வந்து நல்லா பண்ணுவாங்க ட்ரேடிங். ஸோ இதுதான்.
ஸோ ஆல்ரெடி நீ பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்னும் பெட்டராக பண்ணலாமே, நல்லா ப்ராஃபிட் பண்ணலாமே, நான் இதை விட அதிகமாக பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் விட எங்கள் கம்யூனிட்டி ரொம்பவே சூப்பராக ப்ராஃபிட் பண்ணோம். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கவங்களே வந்து 0 லாஸ் அப்படின்ற டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது எதுவுமே மிகைப்படுத்தி நான் சொல்லலை, ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஓகேங்களா. இதே மாதிரி ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோசம் தான், இதே மாதிரி ப்ரூஃபை காட்டி அடிக்கணுன்றதுக்கோசம் மட்டும்தான் நான் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறேன். நான் மட்டும் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு 1000 பேர் இதே மைண்ட் செட்டு, இதே ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களும் பண்ணணும். நீ என்ன தான்ப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம குரூப்பில் இந்த வீடியோவில் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறதோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய மிடில் கிளாஸ் இருக்காங்க. ஒரு டெய்லியும் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும், 2000 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, நிறைய ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இல்லாமல் படிக்கிற பசங்க இருக்காங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் பண பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகி நீங்கள் ஒன்றுனா லேர்ன் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸில் ஸ்லோவாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கும்போது டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்டு இன்னிலேருந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அப்பப்போ ரேண்டமாக வந்து ஒரு சில விஷயத்தை பிரேக் பண்ணி ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணலாம், விச் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் எல்லோரும் வைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது அந்த வீடியோ. இது நம்ம இந்த கேண்டில் கீழே வைங்க, அந்த கேண்டில் கீழே வைங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டார்கெட் என்ன, ஒரு எங்கே வாங்கினா எங்கே விற்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சைக்காலஜிக்கலாக ஃபிலாசபிஸ் நிறையா வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிகினருக்கும் சரி, ஆல்ரெடி ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கும் சரி, ட்ரேடிங்கை பார்த்தினா ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவாக தரும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் சொல்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் கூட ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இனி ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் மெயினே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெய்டு கோர்ஸ். ஸோ என்னடா பெய்டு கோர்ஸ், நீ ட்ரேடிங்லேருந்தே சம்பாதிக்கிறேன், வாரத்தில் சம்பாதிக்கிறேன், அப்புறம் எதுக்கு பெய்டு க்ளோஸு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கு மந்த்லி 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஜஸ்ட்டு 100 ருபீஸ் மந்த்லி 100 ருபீஸ் பே பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் ஒரு 3-4 வருஷமாக ஒரு குரூப் ஃப்ரீயாக ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் சொன்ன விஷயங்கள் யாருமே எதுவுமே பண்ணல. நேற்று நைட்டு தான் அந்த குரூப்பை வந்து சுத்தமாக டெலீட் பண்ணேன், அதில் இருக்கிற எல்லாரையும் ரிமூவ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு மறுபடியும் ரன் பண்ண இஷ்டம் இல்லை. என் குரூப்பில் 2 பேர் இருந்தால் போதும். அந்த 2 பேரை நான் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த 2 பேரை வந்து என்ன எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். மந்த்லி இந்த 100 ருபீஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் மாதிரி தான். ஸோ தேவையில்லாத குப்பைங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபில்டர் பண்ணி குப்பையை தனியாகவும் கோல்டை தனியாகவும் எடுக்கிறது, கோல்டை யூஸ் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு நடுவில் எனக்கு ட்ரேடிங்க்கு டைம் இல்லை, நான் வந்து அந்த இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு நிறைய பேர் இந்த பூச்சி கதைலாம் சொல்லுவாங்க, கம்பி கட்டுற கதைலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்களாம் தயவு செய்து பே பண்ணவும் பண்ணாதீங்க, என்கிட்டையும் வராதிங்க. எஃபர்ட் போட ரெடியாக இருக்கேன், லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கவன் மட்டும் என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட சேட் பண்ணுங்கள். இந்த குப்பை தூசி துப்புட்டி எல்லாம் தயவு செய்து என் பக்கத்துலேயே வராதிங்க. நான் ஃபஸ்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போட்டேன், டெய்லியும் ஷேர் மார்க்கெட்லேருந்து 1000 ரூபா எடுக்க முடியும், நீங்கள் வந்து வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் தரேன் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டேட்டஸில் போட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, என்னோடய ஒரு சில ஸ்டேட்டஸ் பார்த்தவங்க சிரித்தாங்க, ஸ்மைலி போட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு மாதம் கழித்து, அதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னிலேருந்து அந்த ஸ்டேட்டஸ் போட்ட அன்னிலேருந்து ஒரு டார்கெட் வச்சு ஒரு மாதம் டெய்லியும் 1000 ரூபா. ஸோ இது இல்லை ட்ரேடிங் டேஸ் பார்த்திங்கன்னா 20 நாள் இருக்கும். இந்த 20 நாள், ஏன்னா ஒரு மாதத்தில் 2 நாள் சன் ஞாயிறு லீவ் போயிடுது இல்லையா. ஸோ அப்போ ஒரு 20 நாள் ட்ரேடிங் டே வரும். அந்த 21 நாளுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், டெய்லியும் 1000 ருபீஸ் பண்ணி அதுக்கான ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் எனக்கு ஸ்மைலி அனுப்பினாலோ, யாரெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாலோ அவங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக அனுப்பி வச்சேன். ஒரு மெசேஜ் ரிப்ளை இல்லை. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கேபிட்டலில் வந்து டபுள் ஆக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் நினைக்கிறேன் 54,000 1,03,000 மாற்றினேன். அதையுமே என்னை பார்த்து யாரெல்லாம் கிண்டல் பண்ணாலும் அவங்க எல்லாருக்கும் அனுப்பணும். அதே வீடியோவையும் நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணேன், ஓகேங்களா. அடுத்தது இந்த வாரம், போன வாரம் எண்டில், அதாவது இப்போ முடிஞ்சதில் வாரம், அதுக்கு முந்தின வாரத்துக்கு எண்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் குரூப்பில், என்னுடைய டெலிட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த குரூப்பில் சொல்லியிருந்தேன்.
அடுத்த வாரத்துலேருந்து ₹1000 இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக மாற்றி ப்ராஃபிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரீ கிளாஸ் ஒருத்தர் அட்டன் பண்ணார். அவர்கிட்ட மட்டும் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு வந்து 5% டார்கெட்டு, 1 lakhல 5% எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 1 lakhல 5%னா ₹5. ஸோ அப்போ நம்ம இந்த வாரத்தில் வந்து என்றைக்கு 8ஆம் தேதி சனிக்கிழமை, போன வாரம் சனிக்கிழமை, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 9ஆம் தேதி சண்டே, அதுக்கப்புறம் 5 நாள் தொடர்ந்து ஒர்க்கிங் டே மார்க்கெட் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த 5 நாளில் நம்ம பண்ண ப்ராஃபிட் 32,000. ஸோ அப்போது இந்த 5 நாளில் நம்ம ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ₹5,000 மேலே தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா 5 நாளைக்கு ₹5,000 பண்ணால் 25,000 நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கான ப்ராஃபிட்டையுமே சேர்த்து தான் எடுத்து வந்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதையும் குரூப்பில் சொன்னதை இது பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வாரமும் இதே தான் பண்ண போகிறேன். டெய்லியும் ஒரு 5,000 டார்கெட் வச்சு தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா. அதுக்கான ப்ரூஃப் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், அதையும் அப்டேட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஷயம் இப்போ என்னென்னா, நான் சம்பாதிக்கிறத நீங்கள் பல்ஸ் பிடிச்சி இவன் கரெக்டாக பண்ணுறானான்னு பார்த்துட்டே இருப்பீங்களா, என் ப்ரூஃபை பார்த்துட்டே இருப்பீங்களா. நீங்களும் ஆக்ஷனில் இறங்கி டெய்லியும் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ₹500 ப்ராஃபிட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, ஒரு ₹1,000 மாறுங்க. அது நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ₹2,000 மாறுங்க. இப்படி நீங்களும் ஒரு ஸ்டெப்பாக ஏறி வரலாம், தப்பே கிடையாது. கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நல்லா பண்ணுங்கள். இல்லை நான் மிடில் கிளாஸ், எனக்கு ஒரு நாளைக்கு ₹1000 வந்தால் போதும், எனக்கு ஒரு கை செலவுக்கு ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபேமிலி செலவுக்கு ஆகும்னு நினச்சிங்கன்னா ₹1000 பண்ணுங்கள். முடிச்சுட்டு மற்ற வேலையை போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஒரு நாளைக்கு ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் இந்த ₹1,000 சம்பாதிக்க, ஓகேங்களா. நம்ம 8 to 8 hours ஜாப் போகிறவங்க நிறைய பேர் இருக்கோம், 12 to 12 hours ஜாப் போகிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஷிஃப்ட் பேசிக்ஸில் வேலைக்கு போகிறவங்க பார்த்துருப்போம், மூட்டை தூக்கி கஷ்டப்படுறவங்க பார்த்துருப்போம், அப்புறம் வந்து கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, கொளுத்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னும் என்னென்னமோ வேலை செஞ்சிட்ருக்காங்க நம்ம ஊரில். அது கூட சேர்த்து இதையும் செய்யுங்க, எல்லோரும் இதை கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதுமாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்டுக்கு வீட்டிலேருந்தே சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதே பெரிய சப்போர்ட் தான். அதை தாண்டி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கற்றுக்கலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்றது மட்டும் உறுதி. அதேமாதிரி தெரியாமல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணவங்க மெயினாக, இது வரைக்கும் நான் ₹1,00,000 லாஸ் பண்ணிட்டேன், ₹2,00,000 லாஸ் பண்ணிட்டேன், ₹5,00,000 லாஸ் பண்ணிட்டேன், எல்லாருமே உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். நான் என் லாஸ் எவ்வளோ தான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ₹2,00,000 லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, நான் கிளாஸ் எடுத்தது மூலியமாகவும் நான் ஒரு ஏர்னிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸ் எடுக்க வைப்பேன், அவங்களும் அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ குரூப் லிங்க்கு கீழே இருக்குது. அகைன் நான் சொல்கிறேன், இது பெய்டு குரூப்பு. பே பண்ணிட்டால் மட்டும் நான் உங்களை உள்ளே வச்சுப்பேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பே பண்ணி ஒழுங்காக ஒர்க் பண்ணலாம், மறுபடியும் உங்களுக்கே காசு ரிட்டர்ன் பண்ணி உங்களை ரிமூவ் பண்ணிவிடுவேன். அண்டு பெய்டு கோர்ஸோட டீட்டெயில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் தெரியுது அப்படின்றத பார்த்துட்டு, நம்மளுடைய சைக்காலஜி ஃபிலாசபி வீடியோஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி எனக்கு காட்டணும். அதில் நீங்கள் நல்லா பெட்டராக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை பெய்டு கோர்ஸுக்கே நான் அலோவ் பண்ணுவேன். எல்லோரும் வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் பெய்டு கோர்ஸ் உள்ளே விட்டுற மாட்டோம், சரிங்களா. இதுதான் மெயின். அதுமாதிரி கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் கிளாஸஸாக தான் இருக்கும், 1-on-1 கிளாஸஸாக தான் இருக்கும். 1000 பேர் வந்தாலும் 1000 பேருக்கு நான் தனியாக தான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில், ஒருத்தருக்கு நிறைய தெரியும், ஒருத்தருக்கு கம்மியாக தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்கள அசஸ் பண்ணி இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். 1,00,000 பேர் வந்தாலும் இண்டிவிஜுவல் கிளாஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 1-on-1 லைவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோ கொடுத்துட்டு அப்புறமா வீக்கெண்டில் லைவ் வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்குறது போகிறது அதெல்லாம் கிடையாது. டவுட்டாக உடனே கால் பண்ணலாம். 1,00,000 பேர் என் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நான் கால் அட்டன் பண்ணுவேன், ஓகேங்களா. அதே மாதிரி 1,00,000 பேருக்கும் இண்டிவிஜுவலாக தான் நான் கிளாஸ் எடுப்பேன். இப்போ நான் சொன்னேன் 10 பேருக்கு என் ஸ்டூடெண்ட் சொல்லி தருவாங்களேன்னு சொன்னீங்களேன்னு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கும், அது யார் வேணால் சொல்லி தரலாம். லைக் சப்போர்ட் லைன் எப்படி போடுறது, அது நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி போடுறது, ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் தான் எடுப்பேன். ஸோ அது இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னென்னே தெரியாமல் வரவங்களுக்கு வந்து உள்ளே எப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கிளாஸ் எடுப்பாங்க நம்ம பசங்க. மெயினான விஷயங்கள்லாம் நான் தான் எடுப்பேன். அது 1 கோடி பேர் வந்தாலும் சரி, ஓகேங்களா. சரிங்க, இதாங்க நம்ம இது. ஸோ அடுத்த வீடியோலேருந்து நம்ம ஒரு டாப்பிக்காக வந்து பார்ப்போம், ஓகேவா.